வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கைது செய்து தனிமை சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தினார் ராஜேந்திர பாலாஜி கண்ணீர். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் என்னை கைது செய்து சிறையில் தனிமை அறையில் அடைத்து கொடுமைப்படுத்தினர். செத்தாலும் அதிமுகவுக்கு எதிராக செயல்பட மாட்டேன் என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசினார். சிவகாசியில் ஆக 7ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பேரணி குறித்து ஆலோசனை கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசிய பொழுது, திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் என்னை வேட்டையாடியது, மோசடி வழக்கில் என்னை கைது செய்து சிறையில் வைத்தபோது அதிமுகவுக்கு எதிராக காவல்துறை உயர் அதிகாரிகள் பிராமண பத்திரத்தில் கையெழுத்து கேட்டு மிரட்டினர். நாங்கள் சொல்வதை கேட்டால் உங்களுக்கு தேவையானதை செய்வோம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் என்னை தனிமை சிறையில் அடைத்து மிரட்டிய பணிய வைக்க நினைத்தனர். ஆனால் நான் எதற்கும் கட்டுப்படவில்லை. செத்தாலும் சாவேனே தவிர அதிமுகவை காட்டி கொடுக்க மாட்டேன். கொடுப்பதுதான் எனது பழக்கம். நான் யாரிடமும் பணம் வாங்கவில்லை என கண்ணீர் மல்க பேசினார். நேற்று முன்தினம் இரவு சிவகாசியில் நடந்த காமராஜர் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட ராஜேந்திர பாலாஜி செய்தியாளர்களிடம் பேசியில், கங்கை கொண்டான் சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனின் 1000வது ஆண்டு பிறந்தநாள் விழாவில் பிரதமர் கலந்து கொண்டது தமிழ் மொழி, கலாச்சாரம் மற்றும் தமிழ் மன்னர்கள் மீது அவர் கொண்டுள்ள பற்றை காட்டுகிறது. பிரதமர் நிகழ்ச்சியில் தொகுதி எம்பி என்ற முறையில் விசிக தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டது போற்றத்தக்கது. பிரதமர் மோடியை பொதுச் செயலாளர் பழனிசாமி சந்தித்தது அதிமுக பாஜக கூட்டணி பலமாக இருப்பதற்கான சான்று என்றார். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.